ட்ரேடிங் யூடியூப் பார்க்கறதுனாலையோ இல்லை யாருனா சொல்லித்தரதுனாலையோ நம்மளால் வந்து கற்றுக்க முடியாது. நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணால் தான் ட்ரேடு பண்ண முடியும். வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி தேதி வந்து பார்த்திங்கன்னா 6 ஜூனு 10/10. ஆக்சுவலாக என்ன மேட்ரானா இங்கே காலோட பில்டப் வந்து அதிகமாக இருக்குது. ஓகே, இங்கே பார்த்தீங்களா காலோட பில்டப் இங்கெல்லாம் வந்து அதிகமாக இருக்குது. மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து மொமெண்டம் கொடுத்துருக்கு. இது ஃபேக்காக ட்ரூவாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஓஏ பார்க்கணும். ஓஏ இந்த இடத்துல இருந்தானா இந்த இடத்துல நிறைய வந்து புட்டோட வந்து பில்டப் வந்து அதிகமாக இருக்குது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில். ஆனால் வந்து ஏற்கனவே வந்து வச்சுருக்கிறது வந்து அதிகமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கால் சைடில் தான் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ டெம்பரவரியாக தான் வந்து புட் சைடில் வந்து அதிகமாக பண்ணியிருக்காங்க. அப்போனா வந்து இதை வந்து புட்டை வந்து பை பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இந்த ஹையிலேருந்து. ஓகேவா, இப்போ இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக ஒரு ட்ராப் ஒன்று இருக்கும். ஓகேவா, இந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து. ஆனால் வந்து கீழே டவுன் போய்ட்டு திருப்பி வரத்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே வரத்துக்கும் வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா என்ன ட்ரேட் இருக்குன்னா நேக்கடாக வந்து எடுக்கலாமா இல்லை ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாமா சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து பார்க்கணும். ஓகேவா, ப்ரீமியம் வந்து என்னென்னா டிகே ஆகும்போது ப்ரீமியம் ஷூட் ஆகிட்டு தான் இருக்குது. ஓகேவா, அதனால் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல வந்து காலை வந்து செல் பண்ணணும். அதுதான் வந்து ஒரு நல்ல வந்து ஓகே. காலை எதை செல் பண்ண போகிறோன்னா நம்மளுக்கு 75 டெல்டாவில் இருக்க பாருங்கள், இந்த 201 இருக்க பாருங்கள், அதை வந்து செல் பண்ண போகிறோம். ஓகே, எவ்வளோ குவான்டிட்டினா 90 குவான்டிட்டி, 90 லாட்ஸ். ஓகே, இப்போ வந்து ட்ரேடு வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 20 பாயிண்ட்ஸ் வந்து 22 பாயிண்ட்ஸ் வந்து மைனஸில் இருக்குது. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ டைம் என்னன்னு பார்ப்போம். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 11:50 ஆகுது. ஆக்சுவலாக என்னன்னா இந்த ஏரியாவில் ஒரு சப்போர்ட் ஒன்று இருக்குது. ஆனால் இந்த ஃபஸ்ட்டு இந்த சப்போர்ட் எடுக்காமல் நெக்ஸ்ட் இந்த சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா 22,649 அதுக்கிட்ட வந்து எடுக்கும். இந்த இடம் ஒரு சப்போர்ட்டு, இந்த இடம் ஒரு சப்போர்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து ஒரு சப்போர்ட்டு. ஓகேவா, என்னன்னா நம்ம என்ட்ரானது வந்து பார்த்திங்கன்னா இங்கே 10:10க்கு வந்து என்ட்ரானோம். இப்போ நம்ம பொசிஷன் எப்படின்னு சொல்லி பார்ப்போம். நம்ம பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து என்னென்னா அந்த ப்ராஃபிட்குள்ளே வந்துருச்சு. ஓகேவா, இங்கே இந்த ஏரியாவில் வந்து இது சப்போர்ட் எடுக்குதுன்னா 22,650 வந்து எடுக்குதுன்னா இப்போ 81 இருக்கா, இன்னும் 15 பாயிண்ட்ஸ் வந்து வரும். இதில் 15 பாயிண்ட்ஸ் இங்கே வருதுன்னா 138 இருக்குது பார்த்தீங்களா, அப்போனா வந்து 122 டார்கெட்டு. ஓகேவா, 122. ஓகேவா, டார்கெட் இந்த இடத்துல. இப்போ என்ன பண்ணுறேன்னு சொல்லி பார்ப்போம். ஏன்னா உடனே இந்த இடத்துல வந்து இங்கேயே வந்து ரிவர்ஸ் அடிக்கிறான். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. வெயிட் பண்ணுவோம். ஏன்னா டக்குன்னு உடனே வந்து ஏன்னா மார்க்கெட் வந்து இப்போ வந்து ஒரு புல்லிஷாக தான் ரேலி போயிட்டுருக்கு. ஆனால் டக்குன்னு ஒரு பாட்டம் இதுவாச்சுன்னா ஸ்பீடாக வந்து ரெக்கவரி ஆகும். அதுதான் வந்து ஒரு பிரச்சனை. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. டைம் வந்து பார்த்திங்கன்னா 12:50 ஆகுது. இப்போ பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனது இந்த இடம் 22,734. திருப்பி அதுக்கிட்ட அதே லோ வந்து நல்ல ஒரு கன்சல்டேஷன் நடந்திருக்கு. மார்க்கெட் எந்த பக்கம் மூவ் பண்ண அது தெரில. ஓகேவா, ஒரு ஸ்பின்னிங் டாப் வந்து இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகே, இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணும்போது நம்ம ப்ராஃபிட் இருந்தது, திருப்பி அதே இடத்துக்கு போயிருக்கு. ஓகேவா, இப்போ ஃபுல்லாக அந்த ப்ராஃபிட் ஃபுல்லாக வந்து வேனிஷ் ஆகிடுச்சு. இப்போ ஒரு வந்து 11 பாயிண்ட்ஸ் இருக்குது. 11 இன்ட்டு 2200 வந்து பார்த்திங்கன்னா 22,000 வருதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா, இது வந்து இந்த லோ வரைக்கும் போகும்போது 128 போகிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 80,000 வந்தது. ஆக்சுவலாக 1% வந்து ப்ராஃபிட் வந்தது. என்னன்னா இந்த டார்கெட் அங்கே செட் பண்ணியிருக்கோம் 123ன்னு சொல்லிட்டு. ஓகே, அந்த 123க்கு வந்து என்னென்னா இது வந்து டைம் இதுக்கு மேலே வந்து ப்ரீமியம் வந்து டிகே ஆகும். சப்போஸ் இது ஸ்பின்னிங் டாப்பாக வந்து நின்றுச்சுன்னா இந்த பர்டிகுலர் வந்து கேண்டில் வந்து என்னென்னா நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து 122 வந்து டச் பண்ணோம். ஓகே, அதுக்காக தான் வந்து வெயிட் பண்ணுறோம். இன்றைக்கி வந்து என்னென்னா அந்த பர்சன்டேஜ் வந்து 1% இல்லை 0.5% இல்லை 0.3% அப்படின்னு சொல்லி டார்கெட் வைக்கலை.
என்ன இப்போ என்னென்னா ப்ரைமியம் தான் 123, ஏன்னா வந்து டிகே ஆகும், அதுக்காக தான். ஓகேவா, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் காமிக்குது, ஏன்னா ஸ்பின்னிங் டாப் ஆகிருக்கு. இந்த ஸ்பின்னிங் டாப் வந்து இதே இடத்துல வந்து நிற்க போதா இல்லாட்டி கீழே வரப்போதா. இதே இடத்துல நின்னாலும் வந்து என்னென்னா நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரும்னா எண்ட் ஆஃப் த டேயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 35,000 லாஸ் வரும். சப்போஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கீழே 22,750 வந்துச்சுன்னா 50,000 வரும். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா 22,750 கிட்ட தான் இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டார்கெட்டை வந்து ஹிட் பண்ண போகுது. டைம் வந்து கரெக்டாக வந்து 110. ஓகே, இப்போ பொசிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி போய் பார்ப்போம். இப்போ பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டார்கெட் ஹிட் பண்ணி கீழே போயிடுச்சு ஆக்சுவலாக. ஓகேவா, அதனால் வந்து இந்த டைமில் வந்து இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது ஃபர்தராக வந்து இது பார்த்திங்கன்னா அதிகமாக தான் ப்ராஃபிட் கொடுக்கும். அதனால் என்னென்னா ஒரு சப்போர்ட் தான் இந்த ஏரியா, அதனால் வந்து ரிஸ்க் எடுக்கத்தால, அதனால் இந்த பொசிஷனை வந்து இந்த ஏரியாவில் நம்ம எக்ஸிட் பண்ணிப்போம். ஓகேவா, 22,647 சப்போர்ட் ஏரியா தான். இது கீழே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இருந்தாலும் வந்து நம்ம வந்து எக்ஸிட் பண்ணிக்கலாம். 94. ஓகேவா, 103 இருக்குது, எக்ஸிட்டு 94. ஓகே, பை பாய். இந்த இடத்துல இருந்து என்ன ஆகுதுன்னு சொல்லி வாட்ச் பண்ணிக்கோங்க.